பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம், நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம், மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம், அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம், சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம், ஆத்மாவின் பயணம், அன்பு வழி பயணம், ஆத்மாவின் பயணம், அன்பு வழி பயணம், சிவன் நினைவாகிய பயணம், வெகு இனிமையான பயணம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். 4 பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனே. குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும், குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம்.
தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. மனதில் நிலவிடும் தானே, மனதில் சாந்தி நிலவிடும் தானே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். என்றும் சுகம் நம் வாழ்விலே, என்றும் சுகம் நம் வாழ்விலே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். தாயும் அவரே தந்தையும் அவரே என்பதை உணர்ந்தால் போதும். சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே, சாந்தியும் சுகம் நல்வாழ்விலே இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். நான் பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோ. இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயனும் மாணவ திலகம். अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்னைக்கு வாணி தேதி 7/8/24. இன்னைக்கு பாபா நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார். நினைவு யாத்திரையில் நம்ம இருக்கும்போது நமக்கு நஷ்டத்துலேருந்து லாபம்தான் கிடைக்குது. மேலும் பாபா சொல்கிறார், வருமானம் கூட ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது. பாபா பாபான்னு நினைக்க நினைக்க நமக்கு வருமானம் ஏற்படுகின்றது. மேலும் உலகத்துக்கே நாம் அதிபதி ஆகிறோம் என்று பாபா சொல்கிறார். சத்தியமான தொடர்பு நம்மளை முன்னேற்றுது. யார் சத்தியமான தொடர்பு? பாபா கூட நம்ம சேர்றோம் அப்படின்னா பாபா நம்மளை முன்னேறும் கலையில் மேலே ஏற்றிட்டே போகிறாரு. அதே நேரத்தில் ராவணனுடைய தொடர்பு சகவாசம் நம்ம கீழே இறக்குது. பாபா சொல்லுவார் இல்லையா, சத்து சங்கு தாரே சங்கு போரேன்னு சொல்லுவார். அதாவது நம்ம நல்லவங்களுடைய சேர்க்கை நம்முடைய வாழ்க்கை படகை கரை சேர்க்கும். அதே தீயவர்களுடைய தொடர்பு என்பது நம்முடைய வாழ்க்கை படகை மூழ்க வச்சிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, என் நினைவில் இருங்க. என்னோடய நினைவில் இருந்தால் உங்கள் ஆத்மாவில் இருக்க பாவாளியும் உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு வினாடியில் சத்கதி கிடச்சிடும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நல்ல மனுஷனுக்கு சத்கதி கொடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பாபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அவர் தானே நம்ம நினைக்கணும். இன்றைக்கி பாபா தேக சம்பந்தங்களை மறந்து என்ன நினைங்க. இந்த பிரம்மா கூட பார்த்தீங்கன்னா தேகதாரி தானே, அவரையும் நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னை மட்டும் தான் நினைக்கணும். என்ன நினச்சா நீங்கள் ஆத்மா பத்தியத்திலேருந்து பாவனமாகிடுவீங்க. இப்படி பாபா இன்றைக்கி நினைவுக்காக நமக்கு யுக்திகள் சொல்லி கொடுக்குறாரு. எதுக்காக அது நாம் செய்யக்கூடாது? இப்போ தேகதாரி பாபாவை நினைக்கக்கூடாது அப்படின்னு தேக சம்பந்தங்களை நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாது? நான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கக்கூடியவங்க. தேக சம்பந்தங்கள் அவங்கள நினச்சாலே நமக்கு துக்கம்தான் கிடைக்குதுங்கிற. ஏன் அவங்கள நீங்கள் நினைக்கிறீங்க? 21 பிறவிக்கு நான் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறேன், ஜீவன் முக்தி கொடுக்குறேன், உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நினைங்க அப்படின்னு சொல்லி பாபா இன்றைக்கி நமக்கு முரளியில் அவருடைய நினைவை அதிகரிக்கிறதுக்கான யுக்திகள் சொல்லி கொடுக்குறாரு. நோட் பண்ணுவோம், பாபாவை நினைப்போம். வாங்க பாபாவுடைய இனிமையான மகா வாக்கியத்தை கேட்போம். मीठे बच्चे, याद की यात्रा से ही तुम्हारी कमाई जमा होती है. तुम घाटे से फायदे में आते हो, विश्व के मालिक बनते हो. இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரை மூலமாகத்தான் உங்களுடைய சம்பாத்தியம் சேமிப்பாக்குகிறது. நீங்கள் நஷ்டத்திலிருந்து லாபத்திற்கு வருகிறீர்கள், உலகத்துக்கே அதிபதி ஆகுகிறீர்கள். प्रश्न கேள்வி, सत्य का संग तारे को संग बोरे, इसका अर्थ क्या है? சத்தியமான தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு கீழே வீழ்த்தும், இதனுடைய அர்த்தம் என்ன? उत्तर बदिल बाबा சொல்றாரு, जब तुम बच्चों को सत्य का संग अर्थात बाप का संग मिलता है, तब तुम्हारी चढ़ती कला हो जाती है. குழந்தைகளாகிய நமக்கு சத்தியமான தொடர்பு கிடைக்கும் பொழுது, அதாவது பாபாவோட தொடர்பு கிடைக்கும் போது நம்முடைய கலை முன்னேறும் கலையாகி விடுகின்றது. ராவன் கா குசங்கு ஹே, ராவணனுடைய தொடர்பு கெட்ட தொடர்பு. உஸ்கே சங்கு சே தும் நீச்சே கிர்த்தே, அவருடைய தொடர்பின் மூலமாக நீங்கள்
கீழே இறங்குகிறீர்கள். அதாவது ராவண் துமே டுபாத்தா ஹே, ராவணன் உங்களை மூழ்கடிக்கிறான். பாப்பார்லே ஜாத்தா ஹே, ராவணன் மூழ்கடிக்கிறான்னா பாபா என்ன பண்ணுறாரு, நம்முடைய வாழ்க்கை படக கரை சேர்க்கிறார். बाप की भी कमाल है, जो चक्र में ऐसा संग देते हैं जिसे तुम्हारी गति सदगति हो जाती है, इसलिए उसे जादूगर भी कहा जाता है. பாபாவினுடைய அதிசயம் என்னவென்றால், ஒரு வினாடியில் பாபா அப்படிப்பட்ட தொடர்பு கொடுக்கிறார். இதன் மூலம் நம்முடைய கதி சத்கதி ஆகிவிடுகின்றது. ஆகையால் அவரை மந்திரவாதி என்றும் சொல்லப்படுகின்றது. ஓம் சாந்தி. பச்சே யாத் மே பைட்டிட்டு இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே யாத் கி யாத்ரா. குழந்தைகள் நினைவில் அமர்ந்து இருந்தீர்கள், இதற்கு சொல்லப்படுகின்றது நினைவு யாத்திரை. பாப் கஹத்தே ஹே யோகாச்சர் காமே நா லாவோ. பாபா சொல்கிறாரு, யோகான்ற வார்த்தையை காரியத்தில் கொண்டு வராதீர்கள். பாப்க்கு யாது கரோ, பாபாவை நினையுங்கள். ஓஹே ஆத்மாவோं का बाप परम पिता पतित पावन, उस पतित पावन को ही याद करना है. பாபாவை நினைவு செய்யுங்கள். அவர் ஆத்மாக்களுடைய அப்பா, பரமபிதா, பத்தித்த பாவனன். அந்த பத்தித்த பாவனனைத்தான் நினைவு செய்ய வேண்டும். बाप कहते हैं देह के सब संबंध छोड़ एक बाप को याद करो. பாபா என்ன சொல்கிறாரு, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையாகிய என்னை நினையுங்கள். கத்தேனா ஆப்மையே மர்கை துனியா, சொல்வார்கள் இல்லையா, நீங்கள் இறந்துவிட்டால் உங்கள் பின்னால் உலகமும் இறந்துவிடும். தேக சகித் देह के जो भी संबंध आदि देखने में आते हैं उनको याद नहीं करो. தேக சகிதமா தேகத்தின் சம்பந்தங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, கண்ணுக்கு தெரிகிறார்களோ, கண்ணுக்கு தெரிபவர்கள் எல்லாரையும் நினைக்காதீர்கள். அப்போ யாரை நினைக்கணும்? ஏக் பாப் கோஹி யாத். இன்றைக்கி பாபா நினைங்க, பாபா நினைங்கன்னு எத்தனை சொல்கிறாருன்னு கூட நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். சொல்லும் போதெல்லாம் கூட நம்ம பாபாவை நினைக்கிறோன்னா இது கூட யோகா ஆகிடும். ஞானம் கேட்குறோம், ஆனால் யோகா ஆகிடும். ஒரு பாபாவை நினைவு செய்யும். துமாரே பாப் ஜல் ஜாயங்கி, நினைத்தால் உங்களுடைய பாவம் எரிந்துவிடும். தும் ஜனம் ஜனமாந்தர் கி பாப்ப ஆத்மாயே ஹோனா, நீங்கள் ஜென்ம ஜென்மாந்திர பாப்ப ஆத்மாக்கெலாம் இருக்கிறீங்க இல்லையா. ஏகை ஹி பாப்ப ஆத்மாவுங்கி துனியா. பாபா சொல்கிறார், இது இருக்கிறதே பாவ ஆத்மாக்களுடைய உலகமாக இருக்கிறது. சத்யுக புண்ணிய ஆத்மாவுங்கி துனியா, சத்தியம் புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகம். அபு பாப் சப் கட்கர் புண்ணிய கைசி ஜமாகும். இப்போது பாவத்தை அனைத்தையும் அழித்து எப்படி புண்ணியத்தை சேமிக்கிறது? எப்படி சேமிக்கிறது? பாப்கி யாசேகி ஜமாகுங்க. தலைப்பு சொன்னார் இல்லையா பாபா, பாபா நினைவு மூலமாகத்தான் சேமிப்பாகும். ஆத்மாமே மன் புத்தி ஹைனா, ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கிறது இல்லையா, तो आत्मा को बुद्धि से याद करना है. ஆக ஆத்மாவை புத்தி மூலமாக நினைக்க வேண்டும். बाप कहते हैं तुम्हारे जो भी मित्र संबंधी हैं उन सबको भूलो. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய தேக சம்பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் மறந்துவிடுங்கள். ஏன் மறக்கணுமா? ஓ சப் ஏக் தோ கோ துக் தேத்தே ஹே, அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுக்கின்றார்கள். ஏக் பாப் கர்த்தே ஹே ஜோ காம் கட்டாரி சலாத்தே ஹே, துக்கத்தை கொடுக்குறாங்க. ஒன்று என்ன பாவம் செய்கிறாங்கன்னா காம விகாரத்தில் போகிறார்கள். दूसरा पाप फिर क्या करते हैं, ரெண்டாவது பாவம் பிறகு என்ன செய்கிறார்கள்? जो बाप सर्व का सत्कदी दाता है बच्चों को बेगद का सुख देते हैं, अर्थात स्वर्ग का मालिक बनाते हैं, उसे सर्वव्यापी कह देते हैं. ரெண்டாவது பாவம் என்ன செய்கிறாங்களாமா? எந்த தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றார், குழந்தைகளுக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். அதாவது சொர்க்கத்துக்கே அது எல்லையற்ற சுகம்னா சொர்க்கத்துக்கே அதிபதி ஆக்கக்கூடியவரை
சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டனர். ஏ பாட்சாலா ஹை, இது பள்ளிக்கூடம். தும் ஆயே ஹோ ஏ பட்னே, நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எதுக்காக வந்திருக்கிறீங்க? இங்கே படிக்கிறதுக்காக. ஏ லட்சுமி நாராயணா துமாரி ஏமாற்றி, இந்த லட்சுமி நாராயணா உங்களுடைய லட்சியம். அவர் கோய் ஐசை ககனா சக்கே, வேற யாருமே இப்படி சொல்லவே முடியாது. தும் ஜான்தே ஹோ, உங்களுக்கு தெரியும். அபி ஹம்கோ பவித்ர பன் பவித்ர துனியா கா மாலிக் பன்னாய், இப்போ நம்ம தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு எஜமான் ஆக வேண்டும். அம்மி விஸ்வக்கே மாலிக் தே, பாபா சொல்கிறார், நம்ம தான் உலகத்துக்கு அதிபதியாக இருந்தோம். பூரே 5000 வருஷம் ஹுவே, 5000 ஆண்டு முழுசும் முடிஞ்சிருச்சு. தேவி தேவதா விஸ்வக்கே மாலிக் ஹைனா, தேவி தேவதைகள் உலகத்துக்கே எஜமானனாக இருந்தவர்கள் இல்லையா? கித்னா ஊஞ்சு பதே, எவ்வளோ உயர்ந்த பதவி அது. ஜரூரியே பாப் ஹி பனாயேங்கே, நிச்சயம் இந்த பாபா தான் ஆக்கியிருப்பார். பாப்கோ ஹி பரமாத்மா கத்தே ஹே, பாபாவைத்தான் பரமாத்மா சொல்கிறோம். உஸ்கா அசுல் நாமே, அவருடைய உண்மையான பேர் சிவ், சிவன்கிறது. ஃபிர் பகவத் நாம் ரக் தியே ஹே, என்னோட உண்மையான பேர் சிவன் தான், பிறகு நிறைய பேரை வச்சிட்டீங்க. ஜெய்சே பாம்பே மே பபுல்நாத் கா மந்திர் ஹே, இப்படி மும்பையில் சொல்கிறாரு பாபா, பபுல்நாத் கோயில் இருக்குது. பபுல்நாத்னா அர்த்தம் कांटों के जंगल को फूलों का बगीचा बनाने वाला है. பாபா சொல்கிறார், பபுல்நாத்னா அர்த்தம் முள் காட்டை பூந்தோட்டம் ஆக்கக்கூடியவர். நைத்தோ உன்கா அஸ்லி நாம் ஏகி சிவ் ஹேனா, இல்லைன்னா அவருடைய உண்மையான பேர் என்ன? ஒரே ஒரு பேர் தானே அவருக்கு, சிவாங்கிறது தான் அவருடைய பேர். இன்மே பிரவேஷ் கர்த்தே ஹே தோபி நாம் சிவகி ஹே, இவருக்குள்ளே பிரவேசம் ஆகுறாரு, அப்போவும் இவருடைய பேர் சிவன் தான். புரிஞ்சுதா பாபா சொல்கிறது? எப்போவுமே அவருக்கு பேர் என்னது? சிவன் தான். பிரம்மா உடலில் பிரவேசம் ஆயிட்டாருங்கிறதுக்காக அவருக்கு என்ன ஆகுறது இல்லை, பேர் மாறுறது கிடையாது. தும்கோ இன் பிரம்மாக்கோ யாத் நஹீ கர்னா, நீங்கள் இந்த பிரம்மாவை நினைக்கவே கூடாது. இது தேகதாரி ஹே, இவர் தேகதாரி, தேகமுடையவர். தும்கோ யாது கர்னாய் விதேகிக்கோ, நீங்கள் நினைக்க வேண்டியது தேகம் அற்றவரை. துமாரி ஆத்மா பத்தித பனியா உன்கோ பாவன் பனானா ஹே, உங்கள் ஆத்மா பத்தித்தமாக ஆகியிருக்குது, அதை நீங்கள் தூய்மையாக ஆக்க வேண்டும். எவ்வளோ பாபா நினைவுபடுத்துகிறார் நமக்கு, அவரை நினைக்க வைக்கிறதுக்காக. கருத்திபி ஹே மகானாத்மா பாப்பாத்மா சொல்லவும் செய்கிறாங்க. மகானாத்மா பாவாத்மா, மகான பரமாத்மா नहीं कहते, மகான பரமாத்மா சொல்கிறதில்ல. अपने को परमात्मा व ईश्वर भी कोई कहना सके, தன்னை இறைவன் என்றோ ஈஸ்வரன் என்றோ ஒருவராலேயும் சொல்ல முடியாது. கர்த்தவி ஹே மகாத்மா பவித்ராத்மா சொல்கிறார்கள். மகாத்மா பவித்ராத்மா சொல்கிறான். சன்னியாசி சன்னியாசம் கர்த்தேக இஸ்லியே பவித்ர ஆத்மா. இப்போ சன்னியாசிகள் சன்னியாசம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சந்நியாசம் பண்ணுறதுனால பவித்திரமான ஆத்மா, தூய்மையான ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. बाप ने समझाया है वो भी सभी पुनर्जन्म लेते हैं. பாபா புரிய வைக்கிறார், அவர்களும் கூட அனைவரும் மறுபிறவி எடுக்கின்றார்கள். யார் யார மகாத்மாக்கள் பவித்ர ஆத்மாக்கள்னு சொல்கிறோம், சந்நியாசிகள், அவங்களும் மறுபிறவி எடுக்கிறாங்க. தேகதாரியோं को पुनर्जन्म जरूर लेना पड़ता है. தேகமுடையவர்கள் அவசியம் மறுபிறவி எடுத்தே ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. विकार से जन्म ले, फिर जब बड़े बारे बन जाते हैं तो सन्यास कर लेते हैं. இப்போது சன்னியாசி இருக்கார், அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பிறகு விக்காரத்தில் ஜென்மா எடுத்து பிறகு எப்போ ஒரு பெரிய பையன் ஆயிடுறாரோ அப்போ சந்நியாசம் செய்து விடுகின்றார். தேவதாயன் தோ ஐசனை கர்த்தே, தேவதைகள் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. तो எவர் பவித்ர ஹே, தேவதைகள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறார். பாப் அபி தும்கோ ஆசுரி சே தெய்வி பனாதே,
பாபா இப்போ நம்மளை असुरலேருந்து தேவதையாக ஆக்குறார். தெய்வீ குண் தாரண் करने से தெய்வீ சம்பிரதாய் बनेंगे. தெய்வீக குணங்களை எப்போ தாரணை பண்ணுறோம் அப்போ தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக ஆகுவோம். தெய்வீ சம்பிரதாயத்தை சத்தியமே. தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறது சத்தியுகத்தில், அசுரி சம்பிரதாயத்தை கலியுகமே. அப்போ அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க எங்கே இருப்பாங்க? கலியுகத்தில். அபிக இப்போ संगम युग. अब तुमको बाप मिला है. இப்போ உங்களுக்கு பாபா கிடைச்சிட்டாரா? கிடைச்சிட்டே இருக்காரா அல்லது கிடைக்கணுமா? என்ன தோணுது மனசில்? பாபா கிடைச்சிட்டாரா? कहते हैं अब तुमको फिर देवी संप्रदाय बनना है जरूर. அப்பா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் மறுபடியும் தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களா ஆகணும். तुम यहाँ आए ही हो देवी संप्रदाय बनने. நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களா ஆகிறதுக்காக. தெய்வீ சம்பிரதாய வாலோங்கனா அத்தா சுக்கு ஹே. தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அளவற்ற சுகம். இஸ் துனியா கோ கஹா ஜாத்தா ஹே ஹிம்சக். தேவியா ஹே அஹிம்சக். இந்த உலகத்துக்கு சொல்லப்படுகின்றது ஹிம்சக், ஹிம்சை செய்யக்கூடியவங்க. தேவதைகள் அகிம்சையானவர்கள். बाप कहते हैं मीठे मीठे रूहानी बच्चों बाप को याद करो. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இன்னைக்கு முக்கியமாக பாபா நமக்கு என்ன சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா? பாபாவை நினையுங்கள். துமாரே ஜோ குரு லோக் ஹை நா वो भी सब देहधारी है. உங்களுடைய குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களும் அனைவருமே தேகமுடையவர்கள். முதல்ல உற்றாரினர்களை சொன்னார், அப்புறம் பிரம்மாவை சொன்னார், இப்போ யாரை பிடிச்சிட்டாரு பாபா? குருமார்களை பிடிச்சிட்டார். अभी तुम आत्माओं को परमात्मा बाप को याद करना है. இப்போ நீங்கள் ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைக்க வேண்டும். சுக் தப்பு மிலேகா. சுகம் எப்போ கிடைக்கும்? ஜப் தும் புண்ணிய ஆத்மா பனேங்க. எப்போ நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்கு சுகம் கிடைக்கும். 84 ஜென்மோं के बाद ही तुम पाप आत्मा बन जाते हो. 84 பிறவி எடுத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் பாவாத்மாவா ஆகிவிடுகிறீர்கள். அபி தும் புண்ணிய ஜமா கர்த்தே ஹோ. 84 பிறவி எடுத்து பாப்பாத்மா ஆயிடும். ஆனால் இப்போ முதல் சொன்னார் இல்லையா பாபா, நாம் இப்போ சங்கமிகத்தில் இருக்கோன்னு அப்போவே சொன்னார். அதனால் சொன்னார் பாபா, இப்பொழுது நீங்கள் புண்ணியத்தை சேமிக்கின்றீர்கள். யோக பல்சே பாப்போங்கோ கதம் கர்த்தே ஹோ. அப்போ யோக பலத்தின் மூலமாக பாவத்தை அழிக்கிறீர்கள். இஸ் யாதிக்கு யாத்ரா செய்யி தும் விஸ்வக்கே மாலிக் பன்தே ஹோ. இந்த நினைவு யாத்திரை மூலமாகத்தான் நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகுகிறீர்கள். தும் விஸ்வக்கே மாலிக் தே தோ சகினா. நீங்கள் உலகத்துக்கே எஜமானனா இருந்தீங்க என்பது சரிதானே? சரி, பாபா நம்மகிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறார். நம்ம சரிதான் சொல்கிறோமா பார்க்குறார். ஓ ஃபிர் கஹாங்கயே. உலகத்துக்கு அதிபதியாக இருந்தீங்கள்ல, இப்போ அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? நம்மகிட்ட தான் கேள்வி கேட்குறாரு. அப்புறம் எங்கே போனாங்கன்னு வேற சொல்ல. ஏபி பாபி பத்தாத்தே. இதுவும் பாபா தான் சொல்கிறார். तुमने 84 जन्म लिए சூரியவம்சி சந்திரவம்சி பனே. நீங்கள் தான் 84 பிறவி எடுத்தீர்கள், சூரியவம்சி சந்திரவம்சியாக ஆனீர்கள். கர்த்திபிகே பக்தி கா ஃபல் பகவான் தேத்தேங்க சொல்கிறார்கள் இல்லையா? பக்தியினுடைய பலனை பகவான் கொடுக்கிறார். பகவான் கோய் தேகதாரி குனை கஹா ஜாத்தா. பகவான் என்று தேகமுடைய யாரையும் சொல்ல முடியாது. ஓ ஹைஹி நிராகார சிவ். அவர் இருக்கிறதே நிராகாரமாக இருக்கார் சிவா. உன்கி சிவராத்திரி மனாத்தே हैं तो जरूर आते ही ना. அவருக்கு சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னா நிச்சயமாக வந்திருக்காரு தானே அவர். परंतु कहते मैं तुम्हारे शत्रु से जन्म नहीं लेता हूँ. சிவராத்திரி கொண்டாடுனா வந்திருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறார், நான் உங்களை போலலாம் ஜென்மா எடுக்க மாட்டேன். मुझे शरीर का लोन लेना पड़ता है. நான் சரீரத்தை லோன் வாங்க வேண்டியது இருக்கிறது.
मुझे अपना शरीर नहीं है, எனக்குன்னு சரீரம் எதுவும் இல்லை. अगर होता तो उनका नाम होता. ஒருவேளை எனக்குன்னு சரீரம் இருந்தால் அந்த சரீரத்துக்குன்னு பேர் இருக்கும். பிரம்மா நாம் தோ இன்கா அப்னா ஹே. இந்த பிரம்மான்ற பேர் இவருடைய பேர் அது. इसने சந்நியாஸ் கியா தப் நாம் பிரம்மா ரக்கா ஹே. இவர் எப்போ சந்நியாசம் பண்ணினாரோ அப்போ இவருக்கு பிரம்மாங்கிற பேர் வச்சாச்சு. தும்ஹோ பிரம்மகுமாரியா, இவருக்கு பிரம்மாங்கிற பேர் வச்சாச்சு. நீங்களோ பிரம்மகுமாரிகளாக இருக்கிறீர்கள். நைத்தோ பிரம்மா காங்ஸே ஆயா, இல்லைன்னா பிரம்மா எங்கேருந்து வந்தார்? பிரம்மா ஹே சிவ்கா பேட்டா. பிரம்மா யார்? சிவனுடைய மகன். शिव बाबा अपने बच्चे ब्रह्मा में प्रवेश कर तुमको ज्ञान देते हैं. शिव बाबा தன்னுடைய குழந்தையான பிரம்மாவிற்குள் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்குறார். பிரம்மா விஷ்ணு சங்கர் भी इनके बच्चे हैं. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட இவருடைய குழந்தைகள். யாருடைய குழந்தைங்க? சிவ் பாபாவுடைய குழந்தை. அப்பா நிராகார், அவருடைய குழந்தைங்க எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்க? நிராகாரமானவங்க. ஆத்மாயே யஹாங் ஆக்கர் சரி தாரண்கர் பாட்டு பஜாத்தி ஹே. அனைத்து ஆத்மாக்களும் இங்கே வந்து சரீரத்தை எடுத்து நடிச்சிட்டு இருக்குது. பாப் கத்தே ஆத்தா ஹீ ஹூனா பத்தித்தோங்கோ பாவன் பனானே. நான் வந்திருக்கிறதே பத்தித்தர்களை பாவனம் ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஷரீர் கா லோன் லேத்தாவும், இந்த சரீரத்தை நான் லோன் வாங்கியிருக்கிறேன். சிவ் பகவான் வாச்சேனா இது யாருடைய வாக்கியம்? சிவ் பகவான் வாக்கியம் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணக்கோ தோ பகவானை கह सकते. ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பாபா அவர் மேலே நமக்கு நிச்சய புத்தி ஏற்படுத்துகிறார் பாருங்க. எத்தனை விஷயங்கள் புரிய வைக்கிறாரு. எனக்குன்னு சரீரம் இல்லை, பேர் கிடையாது, நானே இந்த பிரம்மா உடலில் பிரவேசமாகி லோன் வாங்கியிருக்கிறேன். எனக்கு சரீரம் இல்லாததுனால இந்த கிருஷ்ணர் வந்து பகவான் கிடையாது. பகவான் தோ ஏகி ஹி ஹேனா, பகவான் ஒருத்தர் தானே. ஸ்ரீகிருஷ்ணக்கு மகிமாயால ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகிமையே தனி. पहला नंबर देवता है राधे कृष्ण. முதல் நம்பர் தேவதை ராதா கிருஷ்ணா. சுயம்பர் கே பார் फिर லட்சுமி நாராயண் பண்ணிட்டே. அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு அவங்க என்ன ஆகுறாங்க? லட்சுமி நாராயண் ஆகுறாங்க. பரந்து ஏ கோய் ஜான்தே நீ, ஆனால் இது யாருக்கும் தெரியாது. ராதே கிருஷ்ணக்கா கிஸ்கு भी पता नहीं. இந்த ராதா கிருஷ்ணா பற்றி யாருக்குமே தெரியாது. ஓ फिर कहाँ चले जाते हैं. பிறகு அவங்க எங்கே போயிட்டாங்க? எவ்வளோ ஒரு தெய்வீகமான காதலாக காட்டுவாங்க இல்லையா ராதா கிருஷ்ணாவை. அப்புறமா பார்த்தா ஜோடி காட்டியிருக்கவே மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரையும் இணைஞ்ச மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க, திருமணமான மாதிரி. அப்போனா மனசில் அப்போது எண்ணம் வரும், இன்னும் ஏன் காட்டலை. பாபா கூட சொல்கிறார் பாரு, ஏன் வந்து அவங்கள எங்கே போனாங்க காட்டலை. அப்போ தான் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இதெல்லாம் நமக்குள்ளே பக்தியில் நெருடி இருக்கோம். ராதா கிருஷ்ணாவுடைய திருமணம் ஆச்சா ஆகலையா, கிருஷ்ணர் வந்து ராதாவை அப்படியே விட்டுட்டாரா, நான் வந்திருக்கோம் இல்லையா எல்லாருக்கும். பாபா சொல்ல ராதே கிருஷ்ணயே சுயம்பருக்கே பாத்திய லட்சுமி நாராயண் பந்தே ஹே. இந்த ராதா கிருஷ்ணா தான் திருமணத்துக்கு பிறகு லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள். அதனால தான் பாபா முதலே சொன்னார், ராதா கிருஷ்ணா பற்றி யாருக்கும் தெரியலைன்னு சொன்னார். दोनों अलग अलग महाराजाओं के बच्चे हैं. இந்த ரெண்டு பேருமே, எந்த ரெண்டு பேர்? இந்த ராதா கிருஷ்ணா தனித்தனி மகாராஜாக்களினுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க. வகாங்க அப்பவித்திரதா கா நாம் நஹீ ஹை. அங்கே அப்பவித்திரதாவினுடைய பேரே கிடையாது. क्योंकि 5 विकार रूपी ராவணி नहीं है. ஏன்னா பாபா சொல்றாரு பஞ்ச விகாரங்கிற ராவணனே கிடையாது. ஹை ஹி ராமராஜ்யம், இருக்கிறதே ராமராஜ்யம். अब बाप आत्माओं को कहते हैं. இப்போ பாபா ஆத்மாவுக்கு சொல்கிறார். என்ன சொல்லியிருப்பாரு? கரெக்டாக பதில் வந்துச்சு அவங்க புத்தியில். அப்போனா நீங்கள் பாஸ், 100 மார்க் போட்டுக்கோங்க. பாபாவை நினைங்க. முझे याद करो तो तुम्हारे पाप कट जाएंगे. ஆத்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க பாபா? என்ன நினச்சிங்கன்னா உங்கள் பாவம் அழிந்து விடும். तुम सतो प्रधान थे, अब तमो प्रधान बनना है.
சத்தோ பிரதானமாக இருந்த நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க? தமோ பிரதானம். காட்டா படா ஹே, ஜமா கர்னா ஹே. நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, பிறகு நீங்கள் சேமிக்கணும். பகவான்கோ வியாபாரி भी कहा जाता है. பகவான வியாபாரின்னு சொல்லப்படுது. கோய் விரலா உன்சே வியாபார் கரே. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் அவரோட வியாபாரம் செய்கிறாங்க. ஜாதுகர் भी उनको कहते हैं. மந்திரவாதினோ அவருக்கு தான் சொல்கின்றோம். கமால் கர்த்தேன்னா அதிசயம் பண்ணுறார்ல பாபா. சொன்னார்ல முதலே, கேள்வி பதில் சொன்னார். என்ன சொன்னார் பாபா? என்ன அதிசயம் பண்ணுறார் பாபா? என்ன மந்திரம் போடுறார் பாபா? ஒரு செகண்டில் என்ன பண்ணிடுறார் நம்ம ஆத்மாவுக்கு? கதி சத்கதி இல்லையா? सारी दुनिया की सदगति करते, सबको मुक्ति जीवन मुक्ति देते हैं. பாபா சொன்னா என்ன அதிசயம் பண்ணுறேன்? முழு உலகத்துக்கு சத்கதி கொடுக்குறேன், எல்லாருக்கும் பாபா முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறார். ஜாதுக்கா கேள்கைனா மந்திர விளையாட்டாக இருக்கு இல்லையா? மனுஷியக்கோ தேனை சக்தே. மனிதர்களால் மனிதர்களுக்கு கொடுக்கவே முடியாது. என்ன கொடுக்க முடியாது? கதி சத்கதி. तुम 63 जन्म भक्ति करते आए हो, इस भक्ति से कोई ने सत्गति को पाया है? 63 பிறவி நீங்கள் பக்தி செஞ்சுட்டே வந்தீங்க. இந்த பக்தி மூலமாக யாராவது சத்கதியை அடைந்தார்களா? நம்மகிட்ட கேள்வியை கேட்குறார், நம்மகிட்டே வைக்கிறார் பாபா. நிறைய பக்தி பண்ணிங்கள, சத்கதி அடைஞ்சிருக்கீங்களா? கோய் ஹே जो சத்கதி தே. சரி, சத்கதி கொடுக்கறதுக்காவது யாராவது இருக்காங்களா கேட்குறார் அப்பா. ஹோ நை சக்தா, இருக்க முடியாது. ஏக் வே வாபிஸ் ஜா நை சக்தா, ஒருத்தர் கூட வாபஸ் போக முடியாது. பேகது கா பாப் ஹி ஆக்கர் சப்கோ வாபிஸ் லே ஜாத்தே ஹே. எல்லையற்ற தந்தை தான் வந்து அனைவரையும் வாபஸ் அழைத்து செல்கின்றார். கலியுமே அநேக ராஜாயே ஹே. கலியுகத்தில் அநேக ராஜாக்கள் இருக்கிறாங்க. வஹாங் தும் தோடே ராஜ்ய கர்த்தே ஹோ. அங்கே நீங்கள் கொஞ்சம் பேர் தான் ராஜ்யம் செய்கிறீங்க. எங்கே? சொர்க்கத்தில். பாக்கி சப் ஆத்மாயே, பாக்கி ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே இருப்பாங்க? முக்தி மே சலி ஜாத்தி ஹே, முக்திக்கு போயிடுவாங்க. தும் ஜாத்தே ஹோ ஜீவன் முக்தி மே, வயா முக்தி தான். நீங்கள் ஜீவன் முக்திக்கு செல்கிறீர்கள் முக்திதாமம் வழியாக. ஏ சக்கர ஃபிர்தாரத்தா. இந்த சக்கரம் என்ன ஆகிட்டே இருக்கும்? சுத்திட்டே தான் இருக்கும். अभी तुम आत्माओं को दर्शन हुआ है इस सृष्टि चक्र का. இப்போ ஆத்மாக்கள் உங்களுக்கு தர்ஷனம் கிடச்சிருச்சு, இந்த காலச்சக்கரத்தினுடைய தர்ஷனம். ரச்சிதா ஒரு ரச்சனாக்கே ஆதி மத்திய அந்திகா. காலச்சக்கரத்தினுடைய தர்ஷனமும் கிடச்சிருச்சு, மேலும் படைப்பவர் படைப்பினுடைய முதல் இடை கடைக்கான தர்ஷனமும் ஏற்பட்டுடுச்சு. தும்மி இஸ் ஞான் சே நர்சே நாராயண் பன்டே ஹோ. நீங்கள் தான் இந்த ஞானத்தின் மூலமாக நரன்லேருந்து நாராயணா ஆகுகிறீர்கள். எப்படி ஆகிறோம்? ஞானம் படித்ததானே பதவி கிடைக்கும். ஞானம் கேட்டுகிட்டே இருங்க, என்ன ஆகிடுவோம்? நரன்லேருந்து நாராயண ஆகிடுவோம். देवताओं की राजधानी स्थापन हो गई, फिर तुमको ज्ञान की दरकार नहीं रहेगी. தேவதைகளுடைய ராஜ்ய ஸ்தாபனை ஆயிடுச்சுன்னா பிறகு ஞானம் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ராஜ்ய ஸ்தாபனை, வக்கீல் ஆகியாச்சு, டாக்டர் ஆயிடுச்சுன்னு திருப்பி படிக்க வேண்டாம் இல்லையா? அந்த மாதிரி ராஜ்ய ஸ்தாபனை ஆயிடுச்சுன்னா பிறகு நீங்கள் ஞானம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. பக்தோं को भगवान ने फल दिया आधा कल्प सुख का. பக்தர்களுக்கு பகவான் பக்திக்கான பலனை கொடுக்குறார். अरे कल्पम सुखम. फिर रावण राज्य में दुख शुरू होता है. பிறகு ராவனுடைய ராஜ்யத்தில் தான் துக்கம் ஆரம்பமாகுது. ஆகிஸ்தே ஆகிஸ்தே சீடி உத்தார்த்தே, கொஞ்சம் கொஞ்சமாக ஏணிப்படியில் கீழே இறங்குறீங்க. तुम सदी में हो तो भी एक दिन जो बीता सीढ़ी उतरनी होती है. சத்தியத்தில் நீங்கள் இருக்கும்போது ஒரு நாள் கழிந்ததென்றால் ஏணிப்படியில் இறங்கிட்டோம்.
तुम 16 कला संपूर्ण बनते हो फिर सीढ़ी उतरते ही रहते. நீங்கள் 16 கலையும் நிறைஞ்சவங்களா ஆகுறீங்க, பிறகு ஏணிப்படியில் இறங்கிட்டே இருக்கிறீங்க. செகண்ட் பை செகண்ட் டிக் டிக் ஹோத்தீக, வினாடிக்கு வினாடி என்ன ஆகிட்டே போகுது, டிக் 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 நகர்ந்துட்டே போகுது. உத்தர்த்தே ஹி ஜாத்தே ஹை, அந்த டிக் டிக் நகர நகர இறங்கிட்டே போகிறீங்க. समय बीते बीते इस जगह का आकर पहुंचे हो, காலம் கடந்து கடந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குறீங்க. வஹாங் பீத்தோ ஐசேகி கடியா பீட்டி ஜாயேகி, அங்கேயும் இதே போல தான் காலம் கடந்து கொண்டே செல்லும். சொர்க்கத்தில் மட்டும் இன்னும் காலம் கடக்காதா என்ன, நிமிடங்கள் கடந்து கொண்டே தானே போகும். ஹம் சீடி சட்டேகே ஏக்தம் ஃபட்டுசே, நாம ஏணிப்படியில் ஒரேடியாக சட்டென்று ஏறிடுறோம் ஏணிப்படியில். இப்போ சங்கம் யுகத்தில் ஃபீர் சீடி உத்தனே ஜூம் மிசல், இப்போ முழுவதும் சட்டென்று ஏறிடுறோம் ஒரேடியா. பிறகு ஏணிப்படியில் பேன் போல இறங்குவோம்மா. இங்கெல்லாம் ஓமை வருது பாருங்க பாபாவுக்குன்னு. எங்கேருந்து தேடிக்கணும்னு சொல்லார் பாருங்க. பேன் வந்து எப்படி நகர்ந்து ஒரே டைரக்ஷனில் அப்படியே கீழே இறங்கி போகும்ல, அதனால் பாபா சொல்கிறார் ஏணிப்படியில் நீங்களும் பெயின் மாதிரி இறங்குவீங்க. பாப் कहते हैं मैं सर्व की सत्कதி करने वाला हूँ. பாபா சொல்கிறாரு நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவன். மனுஷ மனுஷிக்கு சத்கதி करना सके क्योंकि वो विकार से पैदा होते हैं. மனிதர்களால் மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் விகாரத்தில் ஜென்மம் எடுப்பவர்கள். பத்தித்த ஹே, விகாரத்தில் ஜென்மம் எடுக்கிறதுனால அவங்க விகாரிகள், பத்தித்தர்கள். வாஸ்தமே ஸ்ரீகிருஷ்ண கோகி சச்சா மகாத்மா கஹ சக்தா ஹை, உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணரை தான் உண்மையான மகாத்மா சொல்ல முடியும். ये महात्मा लोग तो फिर भी विकार से जन्म ले फिर संन्यास करते हैं. இந்த மகாத்மாக்கள் இருந்தாலும் மறுபடியும் விகாரத்தில் ஜென்மா எடுத்து பிறகு சந்நியாசத்தை செய்கிறார்கள். ஓத்தோஹே தேவதா, அவர்களோ தேவதைகள். இன்னைக்கு கவனிச்சிங்களா பாபா முரளியில் சந்நியாசியும் தேவதையும் கம்பேர் பண்ணியே சொல்லிட்டே வந்துட்டுருக்கார் பாபா. இப்போ பாபா அவங்களும் தேவதையாக இருக்காங்க. தேவதை என்னத்தோ சதைவ பவித்ரஹே, தேவதைகள் வந்து எப்பொழுதுமே தூய்மையானவங்க. உண்மை கோய் விகார் ஹோத்தானே, அவங்களுக்குள்ள எந்த விகாரமும் இருக்காது. உनको कहा ही जाता है निर्विकारी दुनिया, அந்த உலகத்துக்கே சொல்லப்படுகின்றது நிர்விகாரி உலகம், அதாவது விகாரம் மற்றவர்களுடைய உலகம். அப்போ இந்த உலகத்துக்கு விகாரி துனியா, விகாரி உலகம் என்று சொல்லப்படுது. நோ பியூரிட்டி. ஏன் விகாரி உலகம்? தூய்மை இல்லை. சலன் கித்தனி கராப் ஹை, எவ்வளோ நடத்த மோசமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை மாதிரியா மிருகத்தை விட கேவலமாயிட்டாங்கல்ல மனுஷங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு நடத்த கெட்டு போச்சு. தேவதாவங்கி சரண் தோ படி அச்சி ஹோத்தி ஹை, தேவதைகளுடைய நடத்த மிகவும் நல்ல நடத்தையாக இருக்கிறது. சப் உன்கோ நமஸ்தே கர்த்தே ஹை, அனைவரும் அவர்களை வணங்குகின்றார்கள். कैरेक्टर से इन्होंने अच्छे हैं ना, तब तो अपवित्र मनुष्य उन पवित्र आत्माओं के आगे माथा टेकते. அவங்களோட நடத்தை ரொம்ப நல்ல நடத்தையாக இருக்குது. அப்போ தான் अपवित्र மனிதர்கள் அந்த தூய்மையான தேவதைகளுக்கு முன்னால் தலை வணங்குகின்றார்கள். अभी तो लड़ना झगड़ना क्या क्या लगा पड़ा है. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சண்டை யுத்தம் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கிறது. படா ஹங்காமா ஹே, பெரிய குழப்பம். அபித்தோ ரகனிக்கு பி ஜெயக் நெய், இப்போ வசிக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. சாத்தேகே மனுஷ கம்ஹோ, அப்போ தான் விரும்புகின்றார்கள் மனிதர்கள் குறையணும். ஏன்னா வசிக்கிறதுக்கே இடம் இல்லை பூமியில், அப்போ மனிதர்கள் குறையணும். பரந்து ஏதோ பாப்கா ஹி காம் ஹே, ஆனால் மக்கள் தொகையை குறைக்கிறது பாபாவுடைய காரியம். சத்தியமே பௌத்தோட மனுஷ ஹோத்தே, சத்தியத்தில் வெகு சில மனிதர்களே இருப்பாங்க.
इतनी सब शरीरों की होलिका हो जाती है, बाकी सब आत्माएं चली जाती है अपने स्वीट को. இத்தனை பேருடைய சரீரமும் உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, எத்தனை ஆத்மாக்கள் சரீரத்தோடு இருக்குது, அத்தனை பேருடைய சரீரமும் ஹோலிகா ஆகிவிடும். இந்த ஹோலிகா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோக்கி நம்ம மவுண்டபில் கொடுப்பாங்க இல்லையா, கோதுமை மாவு வெல்லம் போட்டு செய்கிறது, அதை ஒரு நூலில் கட்டி வேக வைப்பாங்க, தீ மூட்டி வேக வைப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நூல் எரியாது, வெளியில் இருக்க மாவு என்ன ஆகிடும், எரிஞ்சு பக்குவமாக சுட்ட ரொட்டியாக கோக்கியாக ஆகிடும், சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வெளியில் இருக்க சரீரம் அழிஞ்சிடும், எரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா அது போயிடும் பரந்தாம வீட்டுக்கு இல்லையா. அதான் சொல்கிறார் பாபா, ஹோலிக்கா ஆகிடும். எல்லா ஆத்மாவும் தன்னோட ஸ்வீட் ஹோமுக்கு போயிடும். சஜாயந்தோ நம்பர் வார் போத்தே ஹே ஜரூர். பாக்கி வரிசை கிரமமாக தண்டனையை அவசியம் அனுபவிப்பார்கள். जो पूरा पुरुषार्थ कर विजय माला का दाना बनते हैं ना, वो सजावों से छूट जाते हैं. யார் முழு முயற்சி செய்து வெற்றி மாலையில் மணி ஆகிறாங்களோ அவர்கள் தண்டனையிலிருந்து விடுபட்டு விடுகின்றார்கள். கடைசி நேரம் சாகிற நேரம் தண்டனை அடையாமல் போகணும், அதான நமக்கு ஆசை எல்லாருக்குமே. கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு அப்படிலாம் போகக்கூடாது நம்மளுடைய சரீரம், அப்புறம் தண்டனை கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பாபா சொல்கிறார், முழு முயற்சி செய்து வெற்றி மாலையில் யார் மணி ஆகுறாங்களோ அவங்க தண்டனையிலேருந்து விடுபட்டுருவாங்க. இப்படியும் சொல்லலாம், தண்டனையிலேருந்து யார் விடுபடுறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணி ஆகும். மாலா ஏக்கிக்கு துணையே ஓத்தி, ஒன்றே ஒரு மணி அது மாலை சொல்ல முடியுமா? ஒன்றுக்கு மட்டும் மாலை இருக்காது. ஜிஸ்னே உன்னோன்கோ ஐசா பனாயா ஓஹே ஃபுல். யார் அவர்களை இப்படி ஆக்கினாரோ அவர் பூ மலர். அதாவது ஆகிற வெற்றி மாலையில் நம்ம மணி ஆகிறோம், இப்படி மாலையில் மணியாக ஆக்கக்கூடிய ஒரு மலராக இருக்கார். யார்? சிவபாபா. ஃபிர்கை மேரு, பிறகு வாங்க மேரு. மாலையில் மேருனா யுகல், இல்லற மார்க்கம் இல்லையா, ஜோடி மாலா காட்டியிருக்காங்க. சிங்கிள்கி மாலா நெய் ஒத்தி, ஒத்தப்படையில், அதாவது சிங்கிள்னா தனியாக மாலை இருக்காது, ஜோடி மாலா தான். சன்னியாசியோங்கி மாலா கோத்தி நெய்னா, அதனால் இன்றைக்கி பாபா சன்னியாசிகளை பற்றி சொல்கிறார். சன்னியாசிகளுக்கு மாலை இருக்காது இல்லையா, எல்லாருக்கும் மாலை பார்க்குறோம், ஆனால் சன்னியாசிகளுக்கு மட்டும் மாலை கிடையாது. பக்த மாலை இருக்குது, விஷ்ணு மாலா இருக்குது, ருத்ர மாலா இருக்குது, ஆனால் இவங்களுக்கு மாலை கிடையாது. ஓகே நிவர்த்தி மார்க்குவார், ஏன்னா அவங்க துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க. ஓ பிரவூர்த்தி மார்க்கவாலோங்க ஞான் தேனா சக்கே. துறவரம் செய்தவங்க இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானமே கொடுக்க முடியாது. பவித்ர பண்ணைக்கிலேயே உன்காய அதுக்கா சந்நியாஸ் ஓகே கடையோய். தூய்மை ஆகிறதுக்காக அவங்களோடது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். அவர்கள் கடையோகிகள். ஏகே ராஜியோ ராஜாயி பிராப்த கர்னே கேலியே பாப் தும்கோ ये ராஜ்ய சிக்லாத்தே. இது ராஜயோகம். ராஜ்யத்தை அடையிறதுக்காக பாபா உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. பாப் ஹர் 5000 வருஷ பாத் ஆத்தே ஹே. ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகும் பாபா வருகின்றார். ஆத கலப் தும் ராஜாயி கர்த்தே கோ சுக்குமே. அரை கல்பம் நீங்கள் சுகத்தில் ராஜ்யம் செய்கிறீர்கள், பிற ராவன் ராஜ்யமே ஆகிஸ்தே ஆகிஸ்தே தும் துக்கி ஹோ ஜாத்தே. பிறகு ராவனுடைய ராஜ்யத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நீங்கள் துக்கமானவங்களாக ஆயிடுறீங்க. இஸ்கோ கஹா ஜாத்தாகே சுக்கு துக்கு கா கேல். இதற்கு சொல்லப்படுகின்றது சுகம் துக்கத்துக்குமான விளையாட்டு. ஸோ ஒரு நாள் சந்தோஷப்பட்டால் என்ன சொல்லுவோம் நாமோ, போச்சு இன்றைக்கி நான் இவ்வளோ சிரிச்சிட்டேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு என்ன துக்கம் வரப்போகுதோ உடனே சொல்கிறோம் இல்லையா. எல்லாருக்கும் தெரியுது சுகமும் துக்கமுமான விளையாட்டு. தும் பாண்டவங்க ஜீத்து பேனாத்தீங்க அப் தும்ஹோ பாண்டே. பாண்டவர்கள் உங்களை வெற்றியடைய வைக்கிறார் பாபா. இப்பொழுது நீங்கள் கைடு, வழிகாட்டி. எங்கே போகிறதுக்கு? கர் ஜானேக்கு யாத்ரா கராத்தே ஹோ. வீட்டுக்கு போகிறதுக்கான யாத்திரையை செய்ய வைக்கிறீர்கள்.
वो यात्राएं तो मनुष्य जन्म जन्मांतर करते आए. அந்த யாத்திரை மனிதர்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக செஞ்சுட்டு வந்தாங்க. அப் துமாரி யாத்ரா ஹே கர் ஜானே கி. பழனி போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, திருச்செந்தூர் போகிறது, எல்லா இடத்துக்கும் போகிறது ஜென்ம ஜென்மாந்திரமாக பண்ணிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ எங்கே யாத்திரை போகணும்? வீட்டுக்கு போகிறதுக்கான யாத்திரை, உங்களுடைய யாத்திரை. பாப் ஆக்கர் சப்கோ முக்தி ஜீவன் முக்திக்கா ராஸ்தா பத்தாத்தே ஹே. பாபா வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான பாதை சொல்கிறார். தும் ஜீவன் முக்தி மே பாக்கி சப் முக்தி மே சலே ஜாய். நீங்கள் ஜீவன் முக்தியில் இருக்கும்போது பாக்கி எல்லாரும் முக்தி தாமத்துக்கு சென்று விடுவார்கள். ஹாஹாக்கார் கே பாத் ஃபிர் ஜெய் ஜெய்கார் ஹோ ஜாத்தி ஹே. ஐயோ ஐயோன்ற அந்த சப்தத்துக்கு பிறகு வெற்றி வெற்றின்ற சப்தம் ஏற்படும். அபே கலியுகா அந்த. இப்போது கலியுகத்தினுடைய கடைசி. ஆஃபத்தேன் தோ பௌத் ஆனே கி ஹே. ஆபத்துகள் நிறைய வரப்போகின்றது. நம்ம தான் இப்போவே பார்க்க தானே செய்கிறோம். யுத்தம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டே இருக்குது. தலைவர்களை கொண்டாங்கன்னா நாடுகள் ஒன்று சேர்றாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இது என்றைக்கு உலக போரா மாறும் நமக்கு தெரியாது. அப்போ பாபா ஆபத்துகள் நிறைய வரப்போகுது. இன்னொரு பக்கம் பார்க்குறோம், நிலச்சரிவு இங்கே நடக்குது. அப்புறமா என்னென்னா இமயமலையில் நடந்திருக்கிறது, எங்கெங்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது நிலச்சரிவு. அப்படியே குறைஞ்சிட்டே இருக்குது, மலையினுடைய உயரம் குறைஞ்சிட்டே இருக்கு. फिर उस समय तुम याद की यात्रा में रह नहीं सकेंगे. எப்போ ஆபத்துகள் வந்துருமோ அந்த நேரம் உங்களால் பாபா நினைவில் இருக்க முடியாது. ஏன் பாபா இப்போ நமக்கு நினைங்க சொல்கிறாரு, புரியுதா? அந்த ஆபத்து வர நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பாபாவை நினைக்க முடியாது. क्योंकि हंगामा बहुत हो जाएगा. ஏனென்றால் குழப்பங்கள் அதிகமாகிவிடும். इसलिए बाप कहते हैं, ஆகையினால அப்பா சொல்கிறாரு, அபி யாதுக்கு யாத்ராக்கோ படாத்தே ஜாவோ. இப்பொழுது நினைவு யாத்திரையை அதிகமாக்கி கொண்டே செல்லுங்கள். சென்றால் அதிகமாக்கினால் பாபா சமோஜாயே அவர் ஃபிர் ஜமா பி கரோ. பாவம் அழிஞ்சிடும், பிறகு சேமிப்பும் செய்யுங்க, சத்தோ பிரதானம் ஆகுங்க. பாப் கத்தே மை ஹர் கல்பக்கே புருஷோத்தம சங்கம யுக பர் ஆத்தா. அப்பா சொல்கிறார், பாபா நான் ஒவ்வொரு கல்பமும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறேன். இது बहुत छोटा सा ब्राह्मणों का युग है. இது மிக சின்னஞ்சிறிய பிராமணர்களுடைய யுகம். பிராமணனுக்கு நிஷானா சோட்டி ஒத்தி. பிராமணர்களுக்கு அடையாளம் உச்சி குடுமி. அதுதான் உச்சி குடுமி காட்டியிருப்பாங்க. பிராமன், தேவதா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. சக்கரம் சுத்திட்டே இருக்கும். இந்த சக்கரம் பிராமணோं का बहुत छोटा कुल होता है. இந்த பிராமணர்களுடைய குலம் மிக சின்னஞ்சிறிய குலம். இஸ் छोटे से युग में बाप आकर हमको पढ़ाते. இந்த சின்ன யுகத்தில் தான் பாபா வந்து நம்ம எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. तुम बच्चे भी हो तो स्टूडेंट भी हो, फॉलोअर्स भी हो. நீங்கள் குழந்தையாக இருக்கிறீங்க, மாணவனாகவும் இருக்கிறீங்க, ஃபாலோயர்ஸாகவும் இருக்கிறீங்க. ஏக்கேஹி, அதாவது ஒருத்தருடைய குழந்தை, ஸ்டூடெண்ட், ஃபாலோயர். ऐसा कोई मनुष्य होता नहीं जो बाप भी हो, शिक्षा देने वाला टीचर भी हो, सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान देता हो, फिर साथ में भी ले जाए. இந்த மாதிரி எந்த மனிதர்களாவது இருக்காங்களா? அவரே அப்பாவாகவும் இருக்கார், படிப்பு சொல்லித்தரும் ஆசிரியராகவும் இருக்கிறார். சிருஷ்டினா உலகத்தினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தையும் அவர் கொடுக்குறார். பிறகு கூடவே அழைச்சிட்டும் போகிறார். இப்படி யாராவது மனுஷங்க இருக்காங்களா உலகத்தில்? இந்த மாதிரி மனிதர்கள் யாரும் இருக்கவே முடியாது. ஏ பாத்தே அபி தும் சமஜ்தே ஹோ. இந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சத்தியம் மேபி पहले पहले बहुत छोटा झाड़ होता है. சத்தியுகத்துலேயும் முதல்ல ரொம்ப சின்ன மரமாக தான் இருக்குது. பாக்கி சப் சாந்தி தாமே சலே ஜாயேங்க. பாக்கி எல்லாரும் எங்கே போயிடுவாங்க? சாந்தாமத்துக்கு போயிடுவாங்க. பாப்கோ கஹா ஜாத்தா ஹே சர்வகா சத்கதி தாத்தா. பாபாவுக்கு சொல்லப்படுது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல்.
बाप को बुलाते हैं हे पतित पावन वाव. பாபாவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டோம்? ஹே பதித்த பாவனன் பாபாவே வாங்க கூப்பிட்டோம். दूसरी तरफ फिर कहते, ஒரு பக்கம் பதித்த பாவனனே வாங்கன்னு கூப்பிட்டோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டோம் பிறகு? பரமாத்மா குத்தே பில்லி பத்தர் டிக்கர் சப் மேக. இறைவன் வந்து எப்படி இருக்காரு? நாயில், பூனையில், கல்லில், முள்ளில் எல்லாத்துலேயுமே இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டோம்? அவரை கூப்பிட்டோம். இன்னொரு பக்கம் எல்லாத்துலேயும் இருக்காரு. பேகதிக்கே பாப்கா அப்பக்கார் கர்த்தே ஹே. எல்லையற்ற தந்தைக்கு அபகாரம், தீமை செய்து விட்டீர்கள். என்ன செஞ்சு? இதில் இருக்கார், அதில் இருக்கார், பூனையில் இருக்கார், நாயில் இருக்கார், பன்றியில் இருக்கார், ஆமையில் இருக்கார். அதான் பாபா சொல்கிறார், எனக்கு எவ்வளோ நீங்கள் அபகாரம் பண்ணிட்டீங்க. எப்படிப்பட்ட அப்பாவுக்கு அபகாரம் பண்ணிட்டோமா? உலகத்துக்கே எஜமானதாக நம்மளை ஆக்குற அப்பாவை டிஃபேம் கர்த்தேக, அவமரியாதை செஞ்சிட்டோம். இசைகி கஹா ஜாத்தா ஹை ராவன் கா சங்கதோஷம். இதற்குத்தான் சொல்லப்படுகின்றது ராவணனுடைய சங்கதோஷம். ஒரு அம்மா தான் குழந்தை என்ன தப்பு பண்ணினாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த தாய் வந்து தான் குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டான். ஏன் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான், உங்கள் பையன் ஏதாவது செஞ்சுருப்பான். அப்படி தான் எந்த அம்மாவும் தான் குழந்தைய விட்டு கொடுக்காம சொல்லுவாங்க. சிவ் பாபா பகவான் நம்ம ஆத்மாவுக்கு உண்மையான அம்மா. சங்கம யுகத்தில் நம்ம அப்படி வளர்க்குறாரு பாருங்க. திட்டுன்றது நம்ம தான் திட்டினோம். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு? என்ன செய்ய, ராவனுடைய சேர்க்கை அப்படின்றார். சத்துக்கா சங்குத்தாரு சங்குடு போய். சத்தியமான தொடர்பு கரை சேர்க்கும், கெட்ட தொடர்பு மூழ்க வைக்கும். ராவன் ராஜ்யம் சுரு ஹோத்தாய் तो तुम गिरने लग पड़ते हो. ராவண ராஜ்யம் ஆரம்பமான உடனே நீங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டீங்க. பாப் ஆக்கர்க்கே துமாரி சக்தி கலா கர்த்தே ஹே. பாபா வந்து உங்களுடைய கலையை ஏறும் கலையாக ஆக்குறார். बाप आकर मनुष्य को देवता बनाते हैं तो सर्व का भला हो जाता है. பாபா வந்து மனிதர்களை தேவதை ஆக்கும்போது அனைவருடைய நன்மையும் ஏற்பட்டு விடுகின்றது. எப்போ தேவதை ஆக்குறாரோ அப்போ. अभी तो सब यहाँ है. இப்போ எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. பாக்கி जो भी रखे हुए वो आते, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. பாக்கி மிச்சம் மீதி அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்களும் கீழே வந்துட்டே இருக்காங்க. जब तक निराकारी दुनिया से सब आत्माएं आ जाएंगी तब तक तुम इम्तिहान में भी नंबरवार पास होते जाएंगे. நிராகார உலகத்திலேருந்து அனைத்து ஆத்மாக்களும் வந்துட்டே இருக்கிற வரைக்கும் நீங்களும் பரீட்சையில் வரிசை கிரமமாக பாஸ் ஆகிட்டே போவீங்க. இன்கோ கஹா ஜாத்தா ஹை ரூஹானி காலேஜ். இதற்கு சொல்லப்படுகின்றது ஆன்மீக காலேஜ். ரூஹானி பாப் ரூஹானி பச்சோं को पढ़ाने आते हैं. ஆத்ம தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். रावण राज्य आया तो फिर शरीर छोड़ अपवित्र राजा बने. ராவண ராஜ்யம் வந்தது, பிறகு சரீரத்தை விட்டு அப்பவித்திர ராஜாவா ஆனீங்க. மேலும் பவித்திர தேவதைகளுக்கு முன்னாடி போய் தலைவணங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆத்மா ஹி பத்தித் அத்வா பாவன் பந்திய. ஆத்மா தான் பத்தித்தமா, மேலும் தூய்மையாக ஆகிறது ஆத்மா. ஆத்மா பத்தித் तो शरीर भी पतित मिलता है. ஆத்மா பத்தித்தமாக இருக்கும்போது शरीरமும் पतितमान शरीरम கிடைக்குது. सच्चे सोने में காது படுத்தியே तो காது का जेवर हो जाता है. சுத்த தங்கத்தில் கரை படியுது, கலப்படமாகுது. கரை படியும் போது அப்போது நகையும் என்ன ஆகிடும்? சுத்த தங்கத்திலேயே கலப்படம். அப்போது நகையும் கலப்படமானதாக ஆகிடும், கரை படிஞ்ச நகை ஆகிடும். அப்போ ஆத்மா சே காது நிக்கல் கைஸ். இப்போது ஆத்மாவில் கரை இருக்கிறதுனா நகையும் சரியில்லை. இப்போ ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த கரையை எப்படி நீக்கிறது? யோக அக்னி சாயி. ஆத்மாவுக்கு கரை போகணும்னா யோக அக்னி வேணும். உன்சே துமாரே விக்ரம வினாஷ் ஹோ ஜாயேங்கி. யோக அக்னி மூலமாக உங்களுடைய பாவ கர்மா எல்லாமே அழிந்து போயிடும். ஆத்மாமே சாந்தி தாம்பா லோகா படுகையாய். ஆத்மாவில் வெள்ளி தாமிரம் இரும்பு இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு?
ஆத்மா தங்கத்தில் கலப்படம் ஆயிடுச்சு. ஏகே காது. இதை தான் பாபா கரை படிஞ்சிருச்சுன்னு சொல்கிறார். ஆத்மாவில் ஆத்மா சச்சா சோனாய் பியூட்டி பன் கை, சுத்த தங்கம் ஆத்மா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆத்மா பொய்யா ஆயிடுச்சு. கால் நிற்கலே கைசே. சுத்த தங்கமாக இருந்த ஆத்மாவில் இன்றைக்கி தங்கத்தை தெரிய காணோம், அவ்வளோ கலப்படம். இப்போது பாபா சொல்கிறாரு, இந்த உள்ள இருக்க துருவை எப்படி நீக்கிறது? ஏகே யோகா அக்னி. இதுதான் யோகா அக்னி. ஞான செதில உட்காருங்க. ஆகிட்டே காமிச்சிட்டாப்ப. இதுக்கு முன்னாடி எந்த செதில உட்காந்துருந்தீங்க? காம செதில. பாபா ஞான செதில உட்கார வைக்கிறார். शिवाये ज्ञान सागर बाप के और कोई ज्ञान चिता पर बिठा ना सके. ஞானக்கடல் பாபா தவிர வேற யாராலேயும் ஞான செதில अमर வைக்க முடியாது. मनुष्य भक्ति मार्ग में कितनी पूजा करते रहते लेकिन किसको जानते नहीं. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ பூஜை செய்துட்ருக்குறாங்க, ஆனால் யாரையும் அறிந்திருக்கலை. அபி தும்கோ சப்கோ ஜான் கயே ஹோ. இப்போ நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நமக்கு எல்லாம் தெரியும்ட்டார் பாபா. तुम सब देवता बनते हो तो फिर पूजा की बात ही खत्म हो जाती. எப்போ நீங்கள் தேவதை ஆயிடுறீங்களோ பிறகு பூஜை செய்யணுங்கிற விஷயமே கிடையாது, அது அழிஞ்சு போயிடும். जब रावण राज्य शुरू होता है तब भक्ति शुरू होती. பிறகு எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுதோ அப்போ பக்தியும் ஆரம்பமாகும். अच्छा, मीठे मीठे सिक्किलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, गुड मॉर्निंग और नमस्ते. धारणेக்காக பாபா मुख्य सारांश. फर्स्ट पॉइंट, सजाओं से मुक्त होने के लिए विजय माला का दाना बनने का पुरुषार्थ करना. रूहानी पंडा बन सबको शानदाम घर की यात्रा करानी है. தண்டனையிலிருந்து விடுபட்டவர் ஆகுவதற்காக வெற்றி மாலையின் மணி ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்யுங்கள். ஆன்மீக கைடு, ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவரையும் சாந்திதாம வீட்டிற்கான யாத்திரை செய்ய வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், याद की यात्रा को बढ़ाते बढ़ाते सब पापों से मुक्त हो जाना. योग अग्नि से आत्मा को सच्चा सोना बनाना है, सतो प्रदान बनना है. நினைவு யாத்திரையை அதிகரித்து அதிகரித்து அனைத்து பாவங்களில் இருந்து விடுபட்டவராக ஆக்க வேண்டும். பாபாவை நினைக்கிறத அதிகரித்து பாவத்திலிருந்து விடுபட்டவங்களாக ஆக வேண்டும். யோக அக்னி மூலம் ஆத்மாவை சுத்த தங்கம் ஆக்க வேண்டும், சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். वरदान, हर घड़ी को अंतिम घड़ी समझ सदा एवरडी रखने वाले தீவிர புருஷார்த்தி பவ. இன்னைக்கு வரதானா வாணியோட ரிலேட்டட். வாணியில் பாபா அவரை நினைங்க 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 இதானே சொன்னார். நினைவு யாத்திரையை அதிகரியுங்க, வருமானத்தை சேமியுங்கன்னு சொன்னார் இல்லையா? ரிலேட்டட் பாபா சொன்னார். ஒவ்வொரு நேரத்தையும் இறுதி நேரமாக நினைத்து சதா எவரடியாக இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள், தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். இதனுடைய விளக்கம் பாபா சொல்றார். अपनी अंतिम घड़ी का कोई भरोसा नहीं है, इसलिए हर घड़ी को अंतिम घड़ी समझते हुए எவரடி ரहो. தன்னுடைய இறுதி நேரத்தை பற்றி நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. ஆகையால் ஒவ்வொரு நேரத்தையும் இறுதி நேரமாக நினைத்து எவரடியாக இருங்க. எவரடினா அர்த்தம் தீவிர புருஷார்த்தி. எவரடி ஆகுறதுன்னா அர்த்தம் தீவிர புருஷார்த்தி, முயற்சி செய்யக்கூடியவர். ऐसे नहीं सोचो कि अभी तो विनाश होने में कुछ टाइम लगेगा फिर तैयार हो जाएंगे. नहीं,
இன்னும் வினாசம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பிறகு நம்ம ரெடி ஆகிடுவோம். அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க, யோசிக்காதீங்க. ஹர் கடி அந்திம கடி ஹை, ஒவ்வொரு நேரமும் இறுதி நேரம். இஸ்லியே சதா நிர்மோகி, நிர்விகல்ப், நிர்வியர்த்த, வியர்த்த பினை தாப் ககேங்கே அவரடி. ஆகையினால ஒவ்வொரு நேரமும் இறுதி நேரம் ஆகையினால் சதா மோகமற்றவர், கெட்ட எண்ணங்கள் அற்றவர், வேஸ்ட் அற்றவர், அதாவது வீணானவை கூட இருக்கக்கூடாது. அப்போதே எவரடி என்று சொல்லலாம். மோகம் இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ், வீண் எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம எவரடின்னு சொல்லலாம். कोई भी कार्य रखे हुए हो लेकिन अपनी स्थिति सदा उपराम हो, जो होगा वो अच्छा होगा. ஏதாவது காரியம் மிச்சம் மீதி இருக்கலாம், செய்யாமல் பாக்கி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஸ்திதி எப்போதும் விடுபட்டதாக இருக்க வேண்டும். எது நடக்குமோ அது நல்லதே நடக்கும், இந்த நினைவில் இருங்கன்ற. இந்த சில பேர் சாக போகிற நேரம் மருமகளுக்கு நல்லா இருக்கணும், பேரம் பிறகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் போகிறேனே, ஐயோ வீடை கட்டிகிட்டு இருக்கும்போதே நான் சாக போகிறேனே, அந்த காரியத்தை நான் பாக்கி வச்சுட்டு போகிறேனே, இந்த காரியத்தை நான் பாக்கி வச்சுட்டு போகிறேனே, அப்படிலாம் எண்ணம் இருந்தால் அப்போ புத்தி எங்கே இருக்கும்? பாபாட்ட போகாது, இங்கே இருக்கும். அப்போ தான் பாபா என்ன சொல்கிறாரு, ஏதாவது காரியம் மிச்சம் மீது இன்னும் இருந்துட்டு போகட்டும், நீங்கள் உங்களுடைய மனநிலையில் எப்போவும் விடுபட்டு உயர்ந்த நிலையில் இருங்க. நான் இல்லாட்டாலும் என்ன நடக்குமோ அது நல்லாவே நடக்கணும், எல்லாம் அவரோட காரியம் இல்லையா, எது நடக்குமோ நல்லதே நடக்கும். அதனால் எப்போனா எனக்கு மரணம் தான், ரைட் ஓகே நான் போயிட்டே இருக்கேன், மிச்ச காரியத்தை பாபா பார்த்துக்குவார், நான் தான் செய்யணும்னு இல்லை, விடுபட்டு இருங்க. ஸ்லோகன், அப்னே ஹாத் மே லா உற்றானா பி குரோத் கா அம்ச ஹை. தன்னுடைய கையில் சட்டத்தை எடுப்பதும் கூட கோபத்தின் அம்சமாகும். அதனால் யாராவது தப்பு பண்ணால் நம்ம கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. ஆக பாபா என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு, நினைவுக்காக சொல்கிறார் பாபா. இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருந்தால் உங்களுடைய வருமானம் சேமிப்பாகும், நீங்கள் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு வந்துடுவீங்க, உலகத்துக்கே அதிபதி ஆகிடுவீங்க. ஸோ கெட்ட தொடர்பு நம்மளை மூழ்க வைக்கும், ஆனால் சத்திய தொடர்பு கரை சேர்க்கும். அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டிருந்தார் பாபா. ஏன்னா பாபாவுடைய தொடர்பு கிடைக்கும்போது நம்ம முன்னேறும் கலையில் வந்துடுறோம், ராவனுடைய கெட்ட தொடர்பில் கீழே இறங்கிடுறோம். அதாவது ராவணன் மூழ்க வைக்கிறான், பாபா கரை சேர்க்கிறார். பாபாவுடைய அதிசயம் என்ன, செகண்டில் அப்படிப்பட்ட தொடர்பை கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஆத்மாவுக்கு கதி சத்கதி கிடைக்க வச்சுறார். அதனால தான் அவரை மந்திரவாதி என்றும் சொல்லப்படுகின்றது. அச்சா, இன்றைக்கு அவ்யக்த இசாரா வரதானத்தோட ரிலேட்டடாக. வரதானம் என்ன கேட்டோம் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு நேரத்தையும் இறுதி நேரமாக நினச்சி முயற்சி செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுன்னு சொன்னார் இல்லையா? अगर सदा ये स्मृति रहे कि स्थान का किसी भी समय विनाश हो सकता है, तो ये विनाश काल स्मृति में रहने से प्रीत बुद्धि शुद्ध हो ही जाएंगे. இந்த உடலுடைய அழிவு எந்த நேரம் வேண்டுமானாலும் ஏற்பட முடியும் என்ற நினைவு சதா இருக்கும் போது, அந்த விநாச காலம் என்பது நினைவில் இருக்கிறதுனால अनबान बुद्धि उड़ेवंगला तन्नाला आगिडुवों. जैसे विनाश काल आता है तो अज्ञानी भी बाप को याद करने का प्रयत्न जरूर करते हैं. विनाश काल வரும்போது அஞ்ஞானிகள் கூட பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, பாபாவை நினைக்கிறதுக்கான முயற்சியை நிச்சயமாக செய்வாங்க. லேக்கின் பரீட்சைக்கு பினா பிரீத்த ஜூட்டு நெய்யை பார்த்து, ஆனால் அறிமுகம் இல்லாமல் பாபா நினைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் அவங்களால பாபாவை என்ன பண்ண முடியாது, अनबा निனைக்க முடியாது. अगर सदा ये स्मृति में रखो कि यह अंतिम घड़ी है, तो ये याद रखने से और कोई भी याद नहीं आएगा. இது கடைசி நேரம், கடைசி நேரங்கிறது நினைவில் வச்சிட்டிங்கன்னா, இந்த நினைவு இருந்தாலே வேற எதுவுமே உங்களுக்கு நினைவுக்கு வராது. அந்திம நேரம்
என்று நினச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நினைவு இருந்தால் வேற யாரும் உங்களுக்கு நினைவுக்கு வரமாட்டாங்க. அதனால தான் பாபா வரதானமும் நமக்கு கொடுத்துருக்கார். ஆக வாணிக்கு ரிலேட்டடாக வரதானம், வரதானத்துக்கு ரிலேட்டடாக அவ்யக்த இசாரா ஒன்று ஞாபகம் வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடும். அச்சா, ஓம் சாந்தி. காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே தீர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். காணலீரான வாழ்வில் தாகமும் சோகமும் வந்து மிஞ்சும். காணலீரான வாழ்வில் தாகமும் சோகமும் வந்து மிஞ்சும். போலியான வாழ்வை காட்டி மாயை வந்து கெஞ்சும். சேர்க்கும் பண்டங்கள் எல்லாமே, சேர்க்கும் பண்டங்கள் எல்லாமே விரயமாகுமே. விநாசத்தீயில் வெந்து போகுமே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, காணும் காட்சிகள் காலப்போக்கினில் சுவடு இன்றி போகும். காணும் காட்சிகள் காலப்போக்கினில் சுவடு இன்றி போகும். நீரின் மீது காற்றின் குமிழாய் வாழும் வாழ்க்கையாகும். தியானம் செய்திடும் உள்ளங்களே, தியானம் செய்திடும் உள்ளங்களே தூய்மையாகுமே. பாபா
வேண்டாம், இனியும் காலம் கடக்க வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணத்தை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடக்க வேண்டாம், இனியும் காலம் கடக்க வேண்டாம்.